இதே 4ஆம் இடம் சம்மந்தப்படும் போது இவங்க வாங்கக்கூடிய சொத்துக்கள்ல ஒரு வில்லங்கங்கள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். அல்லது ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்த வந்து இவங்க தலையில வந்து கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வந்துரும். இதே மாதிரி 5ஆம் இடம் சம்மந்தப்படும் போது 5ஆம் அதிபதி வந்து 6ல சம்மந்தப்பட்டாலும் சரி, அதை வந்து இடத்துல வந்து ஏதோ ஒரு வகையா ஒரு வழக்குகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஒரு வழக்கு இருக்கலாம், அல்லது தேவையில்லாத ஒரு பிரச்சனை இருக்கலாம், அல்லது அதுக்கு வந்து வேல்யூ இல்லாம கூட போலாம். இப்ப ஏதோ ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்துல வந்து அவங்க இது பண்ணியிருக்கலாம். அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூ இல்லாம கூட போகும். இந்த மாதிரி சில அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த 6ஆம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். 8ஆம் அதிபதி அப்படிங்கிறதும் அது அதே மாதிரிதான். கொஞ்சம் அதிகப்படியான ஒரு பிரச்சனை கொடுக்கும். அந்த இடம் வந்து இருக்கும். அதை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை கூட அது வந்து போயிடும். ஒண்ணு இவங்க ரொம்ப தூரம் இருப்பாங்க. அங்க போய் அடிக்கடி வந்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது கூட இருக்கும். இந்த மாதிரி சில அமைப்புகள் இருக்கும். இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, அதை வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையா ஒரு உருமாற்றக்கு ஒரு வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதை வந்து ஏதோ ஒரு மாத்தி நம்ம பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த 5ஆம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும்.